கலைஞர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வணக்கம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா. நாங்கள் இந்த 8 மாவட்டம் இன்றைக்கு இதில் கூடியிருக்கிறது காரணம் என்னென்றால், எங்களோட துயரங்களையும் துன்பங்களையும் இந்த 15 வருஷமாக எல்லா உலக நாடுகளுக்கே சொல்லிக்கொண்டு ஊடக வாயிலாண்டாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, கவனஈர்ப்பு போராட்டமாகன்றது என்னவோ ஒரு வகையில் நாங்கள் அறிய கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த 15 வருஷமும். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் உண்டு கிடைக்க இல்லை. நாங்கள் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறது எங்களோட உயிர்களை கொடுத்து போட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த பருப்புக்கோ உப்புக்கோ அரிசிக்கோ நாங்கள் நின்று போராட இல்லை. எங்களுக்கு ஓஎம்பியை கொண்டு வந்து இப்போ தந்து போட்டு அதில் 2 லட்சம் ரூபாயை எடுங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கணும். நாங்கள் அந்த நட்ட வீட்டுக்கு நாங்கள் இதுவரையிலே இந்த 15 வருஷமும் போராட இல்லை. இனிமேலும் நாங்கள் போராட போகிற இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து கூட்டி கொண்டு போகிறவங்க விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி உயிரோட கொடுத்த பிள்ளைகளுக்காக தான் இந்த 8 மாவட்டம் நின்று இன்றைக்கு 15 வருஷத்துக்கு கூடவும் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேணும், எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்க வேணும், எங்களோட பிள்ளைகள் இருந்தால் எங்கள்கிட்ட திரும்பி வர வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை சொல்ல வேணும்னு சொல்லி தான் ஓஎம்பியை கொண்டு வந்தவையால் ஓஎம்பியில் முதலாவது பொறிமுறையை உண்மையை கண்டறிகிறேன்னு சொல்லித்தான். ஆனால் அவையில் உண்மையை கண்டறியவும் இல்லை, நீதி எங்களுக்கு வழங்கவும் இல்லை. அவையில் நட்டத்தை தான் இப்போ வழங்கி கொண்டிருக்கணும். இந்த ஓஎம்பி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி எத்தனையோ காலமாக நாங்கள் வந்த காலத்தில் இருந்து 16ஆம் ஆண்டில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஓஎம்பி வேணாம், ஓஎம்பி எங்களை கொண்டு வந்து எங்களுடைய அம்மாக்களை இதுக்குள்ள பூத்து எங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களோட தேடுதலுக்கு எங்களை மழுங்கடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி நாங்கள் எந்த காலத்திலையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்கள் அரசியல்வாதிகளும் இதுக்கு பக்கத்துணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஓஎம்பியை வேணாம்னு சொல்லிக்கல, அரசியல்வாதிகள் ஊடாகத்தான் ஓஎம்பியை கொண்டு வந்தவியல். ஓஎம்பியை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்த, நாங்கள் சரி உங்களோட நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு உங்களோட ஒரு நம்பிக்கை வேணுமா இருந்தேன்னு சொல்லி நாங்கள் 5 சாட்சிகளை கொடுத்தேன். அது நாங்கள் பிள்ளைகளை திளைச்சிட்டு சாட்சிகளை கொடுக்க ஓஎம்பி எங்களோட சாட்சிகளை திளைச்சி போட்டுதினோம். அது அப்படியே இருக்க இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வீடு வழியே நாங்கள் இருக்க இயலாது. நாங்கள் வீடு வழியாக இருக்கல இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் இங்கே ஒருத்தருக்கும் தெரியாது. நாங்கள் இங்கே வாரத்துக்கு வலிக்கிறோம், சிஏடிக்கிறதுக்கு கேட்குறோம். என்ன நீங்கள் கொழும்புக்கு போகிறீங்களா, உங்களுக்கு கொழும்பில் மீட்டிங் இருக்குதா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ அவனுக்கே எங்களோட பிரச்சனை தெரியாத மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் யார்கிட்ட இதை போய் சொல்கிறது, எவையிட்ட சொல்கிறது? அப்போ எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் நாங்கள் வேணுமென்று இன்னும் வலியுறுத்தி கொண்டே நிற்கிறோம். ஏன் இந்த சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்குதில்லை? எங்கட என்ன நாங்கள் என்ன தமிழரை பிறந்தது பாவமா, இல்லாட்டி எங்கட பிள்ளைகள் தமிழை பிறந்தது பாவமா? அதில் என்னதுக்காக அவங்க பிடிச்சி கொண்டு போனாங்க? ஒரு குற்றவாளியவியல் பிடிச்சி கொண்டு போனால் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து விட வேணும். நீதிமன்றத்திலையும் கொண்டு வந்து விட இல்லை, பிள்ளைகளும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போகிறது? உதாரணத்துக்கு சொன்னால் இந்த மகனை வந்து நேவி படம் தான் பிடிச்சி கொண்டு போனேன். அந்த அவரை கூட்டி கொண்டு போய்க்க அவற்றை மோட்டர் சைக்கிள்லாம் கூட்டி கொண்டு போனேன். அந்த மோட்டர் சைக்கிள் தலைமை நேவி கேம்பில் நிற்கிது. அப்போ நான் யார்கிட்ட போய் கேட்குறது? தலைமைனா நேவிட்ட தானே நான் போய் கேட்க வேணும். அங்கே தலைமைனா நேவிட்ட போனால் அவன் அந்த பெரியவன் அங்கே இதுவரையிலையும் இல்லை. இந்த 2008 பிடிச்சோன்னு போனால் இதுவரையிலையும் அங்கே நேவி கேம்பில் பெரியவன் இல்லை. அப்போ சர்வதேசம் வேணும்னு நாங்களும் போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். சாவுக்கு முன்னுக்கு எத்தனையோ அம்மாக்களை சாவை கொடுத்து போட்டு நாங்கள் எனக்கெல்லாம் இப்போ 67-68 வயசு. அடுத்த மீடியாவுக்கு நான் இருப்பேனோ தெரியாது. அப்படியான நிலப்பாட்டில் நாங்கள் எல்லோரும் வயசுகளும் போகுது, வருத்தங்களும் எங்களுக்கு கூட, அழுத்தங்கள் கூட, வருத்தங்கள் கூட. இப்போ என்ன நாங்கள் எங்கேனாலும் வலிக்கிட்டு போய்க்கல. இப்போ நான் வேற கொஞ்சம் சுணங்கி போச்சேன்னு சொல்லி எங்களுடைய அம்மாக்களெல்லாம் பயந்துருக்கினா இன்னும் சந்திராமாவுக்கு நடந்துட்டுது. அதான் சந்திராமோட போனால் காணையில்ண்டா. அப்படியான நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேணும். இந்த சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியை தர வேணும்னு சொல்லி தான் இந்த சர்வதேசத்தில் நாங்கள் அண்டையிலிருந்து இன்று வரையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்க வேணும். இதுக்கு ஒரு தமிழனா பிறந்தது நான் இந்த இலங்கையில் வாழை இலாட்டிக்கு எங்களையும் எங்கேனாலும் ஒரு நாட்டுக்கு எடுக்கட்டுக்கும். தமிழ் எடுத்து போட்டு ஒரே சிங்களவனாக இந்த நாட்டில் ஆளட்டுக்கும். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி. வணக்கம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிராமநாதன் கோயிலவாணி, கிளிநொச்சி மாவட்டம்.
நாங்கள் இன்று 15 வருடமாகவும் போராடி எங்களுடைய போராட்டத்தில் தனித்துவமாக 8 வருடமாகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கான நீதியை இதுவரைக்கும் எவரும் தருவதாக இல்லை. எங்களுக்கு சர்வதேசம்தான் இந்த நீதியை பெற்றுத்தர வேணும். அதே வேளையில் எங்களோட உறவுகள் இந்த தேடுகின்ற இதில் இருந்தும் 300க்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து விட்டோம். எங்கள் உறவுகள் பிள்ளைகளை தேடி கணவர் மேலே தேடி அவர்களும் இன்றைக்கு இறந்துட்டார்கள். ஆனால் இன்னும் இருக்கின்றவர்களும் இறக்கின்ற தருவாயில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான நீதியை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி செபஸ்டியான் தேவி. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, உள்நாட்டு பொறிமுறை எங்களுக்கு வேணாம், சர்வதேச பொறிமுறையை கேட்டு நாங்கள் 15 வருடமாக போராடி கொண்டிருக்கின்றோம். வணக்கம். நான் சிவபாதம் விளங்குவதை வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி, யாழ் மாவட்டம். நாங்கள் எடுத்து சொல்வது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறை தேவையில்லை. இவ்வளவு காலமும் நாங்கள் இதுகளை நம்பி ஏமாந்து இன்றைக்கு 15 வருட காலமாகிவிட்டது. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரணடைய கொடுத்தது. சரணடைந்தவர்கள் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட தாய் தகப்பன் அனைவருமே சரணடைந்தவர்கள். அவர்கள் எங்கே சரணடைந்தவர்கள்னு சொன்னால், அந்த இடத்துல சரணடைந்த இடத்துல இருந்து பார்த்தால் அவர்கள் எங்கே வச்சிருக்கோம் என்ன மாதிரின்னு தெரியும், யாரை கொண்டு போனதுன்னு தெரியும். ஆனபடியினாலே எங்களுக்கு இவ்வளவு காலம் 15 வருட காலத்திலும் எங்களுக்கு ஒரு நீதியும் இல்லை. இவ்வளவு காலம் அந்த பொறிமுறை இந்த பொறிமுறை, அந்த நல்லிணக்கம் இந்த நல்லிணக்கம் என்று வந்தது. ஆனபடியினால எவருமே எங்களை காண்பதும் இல்லை, எங்களுக்கு பதில் சொல்வதும் இல்லை. நாங்கள் இத்தனை வருட காலமாக நாங்கள் ரோட்டில் நின்று போராடுவது என்னவென்றால், எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் தேவை. எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள், என்ன நடந்தது எங்கேன்னு சொல்லி நாங்கள் சர்வதேசத்தை தான் இவ்வளவு காலமும் கேட்டுக்கொண்டு வரோம். அதே போல் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகின்றோம், எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் தேவை என்று சொல்லி. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி அமலராஜ் அமலநாயகி. கடந்த 15 வருட காலமாக நாங்கள் உள்ளக பொறிமுறையினூடாக ஒவ்வொருத்தரும் உள்ளக பொறிமுறையை நம்பி நாங்கள் இருந்தும் எங்களுக்கான எந்த ஒரு தீர்வும் கிடைக்க இல்லை. 2018ஆம் ஆண்டில் இருந்து உள்ளக பொறிமுறையினூடாக அல்லது இலங்கை அரசாங்கத்தினூடாக எந்த ஒரு பதிலும் கிடைக்காதுன்ற பட்சத்தில் சர்வதேசத்தை நோக்கி பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக எங்களுடைய பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கு எடுத்து கூறி வருகின்றோம். ஆனால் சர்வதேசமும் எங்களை பாராமுகமாக இருக்கிறார்கள். இருந்தும் இப்போது வந்துள்ள அரசாங்கம் ஜனாதிபதியும் எங்களை ஒரு 5 வருடம் அவர் ஆட்சியில் தான் இருப்பதற்காக எங்களை இன்னும் ஒரு ஏமாற்று வித்தையில் பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களோட பிரச்சனையை பற்றியே கதைக்காமல் அவர் அபிவிருத்தியை நோக்கியே போகின்றார். காணாமல் ஆக்கப்பட்ட விடயங்கள் சார்பாக அவர்களுடைய கருத்து ஒரு அசம்போக்குத்தனமாகவே காணப்படுவதாக இருக்குது. அவங்க ஆட்சிக்கு வரும் முதல் ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஆட்சி பீடத்தில் ஏறினா பிறகு ஒரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டோம் என்பதையும் யுத்த குற்ற ஆதாரங்களை சேகரிக்க இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறும் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத். அடுத்ததாக பயங்கரவாத தடை சட்டத்தினூடாகத்தான் எமது உறவுகளை வலிந்து காணாமலாக்க பண்ணினார்கள். அந்த தடை சட்டத்தை நாங்கள் நீக்கப் போவதில்லை என்று உறுதியாக கூறும் புதிய ஜனாதிபதியும் புதிய அரசும் இலங்கை போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என்றதை புதிய ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த புதிய அரசினால் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கும் என்றதில் எங்களுக்கே ஒரு துளியேனும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இது அவங்க ஒரு ஏமாற்று வித்தியாக இவ்வாறான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முதல் ஊடக வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் கட்சிக்காரர்களை கூப்பிட்டு கதைத்த நேரத்தில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிற படிப்படியாகத்தான் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் கையாள முடியும்
முடியும் என்று சொல்லி இன்னும் அவர் அந்த 5 வருஷத்தை இழுத்தடிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமான ஒரு வேலை திட்டத்தை ஜனாதிபதி நகர்த்தி அவர் ஆட்சியை சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு பார்க்கின்றார். ஆனால் ஒரு தமிழ் இனமாக, ஏமாற்றப்பட்ட இனமாக, ஒரு 15 வருஷ காலமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட உறவுகளை தேடி கண்ணீரோடு அலைந்து கொண்டிருப்பது எந்த சிங்கள அரசு வந்தாலும் அவர்களால் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காது என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இலங்கை அரசு போர் குற்றம் செய்தவர்களை விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியளித்திருக்கிறார்கள். அப்போ எங்களோட உறவுகளை கையில் கொடுத்தது இராணுவத்திட்ட, எங்களோட உறவுகளை பிடிச்சு கொண்டு போனது, வெள்ளவேனில் கடத்தி கொண்டு போனது இராணுவத்திட்ட. அப்போ உலக பொறிமுறையில் அல்லது அந்த அரச அதிகாரிகளை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அப்படி இந்த இலங்கை தீவுக்குள்ளே எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும். அது எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை என்பதை அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த காணாமலாக்கப்பட்ட இந்த இனம் அழிந்ததற்கு, இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த கொடூரத்துக்கு எந்த பதிலும் இந்த அனுர அரசாங்கமும் சொல்லாது என்பதை அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாயைக்குள்ளே சர்வதேசமும் மூழ்கி போகாமல், சர்வதேச நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் மூழ்கி போகாமல் எமது உறவுகளுக்கு சர்வதேசத்தின் ஊடாகத்தான் ஒரு தீர்வு வேணும். சர்வதேசம் இந்த இலங்கை அரசாங்கத்துக்குள்ளேயும் போங்க என்று சொல்லி எந்த ஒரு அழுத்தத்தையும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தராமல் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கான தீர்வு கிடைக்க வேணும் என்பதை சர்வதேசம் இதை மனதில் கொண்டு உடனடியாக எங்களுக்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கு சர்வதேசம் முன்வர வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக 8 மாவட்ட தலைவிகளுமாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி. நான் முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு ஒளிந்த சங்கம். இன்றைக்கு நாங்கள் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமையாக்கப்பட்ட 8 மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட 8 மாவட்ட தலைவர்களும் நாங்கள் இதில் ஒன்று கூடி இருக்கிறோம். புதிய அரசு இப்போ எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த புதிய அரசு வந்தது எங்களுக்கு தமிழருக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போதுட்டு சொல்லி கைகட்டி வெடி கொளுத்தி கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கண்டி ஒரு வேதனை காணபடியாக அவர் வரும்போது முதலாவது வசனம் காணாமல் போனவைகளுக்கு தான் முதற்கட்டம் தான் தீர்வெடுத்து தருவேன்னுட்டு உடவாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அவரை நேரடியாக சந்திக்காட்டிலும் அவர் கூறப்பட்ட கருத்துக்களுக்கு நாங்களும் சிலர் நம்பி இருக்கிறோம். நாம் இல்லை, தமிழினம் அவரை நம்பி ஓட் பண்ணி எல்லாம் வந்தா பிறகு அவரும் ஒரு போராட்ட களத்திலே இருந்து தன்னுடைய இனத்துக்கு எதிராக போராடி அந்த கதிரையை வெண்டெடுத்தவருக்கு தெரியும் போராட்டம் அப்படி என்று சொல்லி அந்த போராட்டத்திலே வெண்டெடுத்து வந்தவர் இன்றைக்கு எங்களுக்கு விளைவித்த அநீதிக்கு ஒரு நீதி பெற்று தர மாட்டேன் என்று தாம் ஒரு சிங்கள மக்கள் தாங்கள் ஒன்று கூடி நிற்கிறோமிட்ட இனவாதத்தை அவர் தூண்டி இருக்கிறார். தமிழருக்கு இந்த நேரத்தில் எங்கள் தமிழினமும் அவரோட வயது குறைந்தவர் என்று சொல்லி அவரை வரவேற்றிருக்கணும். ஆனால் எங்களுக்கு புதகுழி வெட்டப்பட்டுட்டு இந்த அரசால் புதுசாகவே வெட்டப்பட்டுடு. அந்த புதகுழிக்கு நாங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் இதில் அவதானமாக இருந்து இந்த காணாமல் போனோம். இப்போ வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாதாரண விஷயம் இல்லை. இராணுவத்திடம் அடையாளப்படுத்தி போக்குவரத்தில் ஏற்றி கொண்டு போன பஸ்ஸுகளை அடையாளப்படுத்தி சாட்சிகளாக நாங்கள் நின்று அடையாளப்படுத்தி தான் இந்த போராட்டங்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். இந்த நீதி எங்களுக்கு கிடைக்க வேணும்ட்டு சொல்லி இந்த வகையில் முழுமையாக நாங்கள் இந்த அரசாங்கத்திலேயும் குற்றத்தை தான் சுமத்துவோம். என்று சொன்னால் அவர்கள் வந்தவுடனும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அழிக்கிற முயற்சியில் தான் கடுமையாக நிற்கினோம். அவர் அழிக்கலைட்டு சொன்னாலும் அவர் ஊடாக அவற்ற ரீதியில் புலனாய்வுத்துறைகளால் மிகவும் ஒரு அச்சுறுத்தலை மாவட்டங்களிலே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ குறுகிய ஒரு 3 மாதத்துக்குள்ளே புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தலிட்டு அவர்கள் பயம் இல்லாமல் எங்களை கைகள் வைக்கிற அளவுக்கு கூடிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேசம் சொல்லு உள்நாட்டு பொறிமுறைக்கு போய் பாருங்கோட்டு சொன்னால் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் எங்களுக்கு புதகுழி தான் இருக்கின்றது, எங்களுக்கான நீதி இல்லைன்றது எடுத்துக்காட்டாக சர்வதேசத்துக்கு நாங்கள் இந்த வகையில் கூறுறோம். உதாரணத்துக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி
முன்னம் வெள்ள அழிவிலே வந்து எங்கள்ட பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு நிதிய உதவிகளும் கிடைக்கலாட்டு நாங்கள் சிறு சிறு உதவிகளை வெளிநாட்டவர்கள்ட்ட பெற்று அவர்களுக்கு அந்த பொதியல் கொடுக்க போகும்போது கூடி புலனாத்துறை நேரடியாக வீட்டுக்குள் புகுந்து என்னென்ன சாமான் தந்தவை இது யார் தந்ததிட்டது ஒரு கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. அந்த அம்மாக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து வெள்ளத்திலே தவிக்கும் போது அந்த புலனாத்துறை அரசாங்கம் விட்டிருக்கலாம் அவர்களை அந்த வெள்ளம் போனதை எப்படி பாருங்கோட்டு சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே அவர்களை விடாமல் நாங்கள் பொதி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த 5 கிலோ அரிசியோ 3 கிலோ மாவை போட்டோ எடுக்க விட்டு அரசாங்கம் விட்டு எங்களுக்கான என்ன நீதி பெற்று தருமிட்டதை நீங்கள் நம்ப வேணும். இந்த வகையில் இளைஞர்கள் கூடுதலாக எங்கள் தமிழ் இளைஞர்கள் களை கட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மாதிரி நாங்களும் பெறலாமட்டு ஒருபோதும் அதை நீங்கள் நினைக்காதீங்கோ. இது எங்களுக்கான வேட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேட்டிலே நாங்கள் மாட்டாமல் எங்களுக்கான நிரந்தர ஒரு தீர்வை பெறுறதா இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழினம் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் தமிழினத்தை மீட்க வேணும் இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியான போராட்டங்களை போராடி எங்கள் நிராகரிப்பு இந்த இளைஞரை கைது செய்கிறதோ இல்லாட்டி எங்கள் எந்த ஒரு வகையிலையும் அரசாங்கம் தடை இல்லாமல் எங்கள் வடக்கு கிழக்கு இராணுவத்தையும் அவர்கள் எடுத்து எங்களுக்கான உண்மையான நீதி பெற்று தந்தால் தான் இந்த அரசாங்கமாக இருக்கலாம். இல்லை அவர்கள் தங்கள் இனத்துக்காக தாங்கள் வேலை செய்கிறத செய்யும்போது செய்யட்டுக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த சர்வதேச விசாரணை வந்து ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டோம். இந்த இடத்தையும் வந்து நாங்கள் நிமிந்து நின்று எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும், உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம், இந்த ஓஎம்பி வேண்டாம். மீண்டும் ஓஎம்பியை புதுப்பிக்கிறதுக்கான ஆயத்தங்கள் முழுமையாக கங்கணம் கட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதில் வந்து கிராம உத்தியோகத்தர் மாவட்ட செயலங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் அரசாங்கத்தின் பணிப்புக்கு மேலாக வந்து வேலை செய்பவர்கள் மக்களை கிராம உத்தியோகத்தர் கடுமையாக விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓஎம்பி அலுவலகத்தில் போக வேணும், போகாட்டில் எங்களுக்கு எந்த ஒரு பதிவுகள் இல்லை. நாங்கள் பதிவுகள் மேற்கொள்கிறதுக்காக இல்லை, நாங்கள் இன்றைக்கு இல்லை, நாங்கள் 2009 அப்போ யுத்தம் முடிஞ்சது அண்டையிலேருந்து நாங்கள் எங்கள்ட உறவு காணாமல் போனதுன்றதை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாய விலைக்கு நாங்கள் விழாமல் நாங்கள் மீள வேணுமாக இருந்தால் இந்த கிராம உத்தியோகத்தரும் எங்களில் இருந்த ஒரு சகோதரர்களாக வந்திருக்கின்றார்கள், சகோதரிகளாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்கள்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தொந்தரவுகள் கொடுக்காமல் எங்களுக்கான ஆதரவை தந்து எங்களின் உறவுகளை பெறுறதுக்கு அவர்களும் இதிலே ஒத்துழைக்க வேணும். ஏனென்றால் அந்த மிரட்டல்லே சில வயதானவர்கள் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள். ஏஜோப்ஸ் வழியை கூப்பிட்டு அவர்களிட ஒப்பம் பண்ணியிருக்கிறார்கள். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் தானியம்மா வருகிறது, இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள், இது எடுக்கத்தான் நீங்கள் கட்டாயம் வேணும், இது எடுக்காட்டி எங்கள் வேலை போடும்ட்டு சொல்லி அவர்கள் தங்கள் வேலையை பார்க்கின்றார்கள். அரசாங்கம் கொடுத்த வேலையை சரியாக செய்கின்றார்கள். இதை வந்து சர்வதேசமோ எங்களுக்காக நீதி கேட்டு போராடும் அனைத்து உறவுகள்கிட்ட இங்கே இருக்கின்றோம். இந்த வகையில் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இருந்து எங்களை மீட்க வேண்டுமாக இருந்தால் உலக நாட்டுக்கு இதை பகிரங்கமாக சொல்லி எங்கள்ட பிரச்சனைக்கு தீர்வு வரணும். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு எந்த ஒரு தீர்வு வரும் மட்டும் நாங்கள் ஓய மாட்டோம். பயங்கரவாத தடை சட்டத்தில் எங்களை கொண்டு போய் அடைச்சாலும் சரி, அடைக்காவிட்டாலும் சரி, எங்களை இவர்கள் வேறு விதத்தில் கொலை செய்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எங்கள்ட உறவு கிடைக்க மாட்டேன். நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம். நாங்கள் நிமிந்து போராடுகின்றோம், நெஞ்ச நிமித்தி சொல்லுகின்றோம். நாங்கள் சாட்சியங்கள் எங்கள்ட உறவை கொடுத்துட்டு நாங்கள் உங்கள்கிட்ட காசுக்காக வரையில எங்கள்ட உயிரை தருமட்டு நாங்கள் போராடுவோம். இதில் எந்த புலனாவாக இருந்தாலும் சரி, எங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் விட்டு. ஆனால் ஏனி எங்கள்ட வீடு வழியே இந்த புலனாத்துறை வருமா இருந்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் கைகலப்பும் ஏற்படும் விட்டதை இந்த இடத்த நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வலி இருக்குது. அதால் நான் வந்து இதில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் நாங்கள் இந்த யாழ் ஊடக மையத்திலே 8 மாவட்டத்தின் தலைமைகளும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவியும் செயலாளருமாக சேர்ந்து இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் தற்போதைய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு கடைசி ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். அந்த ஜனாதிபதி அவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லாமல் தான் அந்த காணாமலாக்கப்பட்டவர் என்ற வழி தனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த ஒரு தேர்தலின் போது ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் அந்த கட்டத்திலே அவர் இப்போது மறுத்து கூறியிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தான் அந்த
இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உள்ளக பொறிமுறை தான் நடக்கும், சர்வதேச பொறிமுறையை தான் மேற்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியும் மறுத்திருக்கின்றார். அதே போல் நாம் இன்றைக்கு கடல் வள அமைச்சர் அவர் உண்மையாகவே கடல் வளத்துக்காக தீர்மானிக்கப்பட்டவர். ஒரு மனித உரிமையை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு தமிழராக இருந்து கொண்டு அவர் ஒரு சிங்கள கட்சிக்கு தான் அவர் ஒரு வேட்பாளராக களமிறங்கினவர். ஏனென்று கேட்டால் தற்போது பார்க்கின்ற போது உண்மையாக தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு இன்று செயற்பட்டிருந்தால் வடக்கு கிழக்கிலே நாம் பாரிய ஒரு சமூகத்துக்கான ஒரு பாராளுமன்ற கதிரைகளை பெற்று பேரம் பேசுகின்ற சக்திகளாக நாங்கள் மாறியிருப்போம். ஆனால் நாங்கள் உள்வீட்டு பிரச்சனைகளுக்கு அடிபட்டு இன்றைக்கு ஒரு சமூகத்தின் பிரச்சனையை கைவிட்டிருக்கின்றோம் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு மாவீரர் நாளில் இன்றைக்கு ஜனாதிபதி மாவீரர் நாள்களை கொண்டாடலாம் என்று சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி ஊடகங்கள் சொல்கின்ற போது அவர்கள் தூண்டப்படுகின்ற ஒரு சக்தியாக தென்னிலங்கையில் இருக்கின்ற அமைச்சர்கள் அதை மாவீரர் நாள்களை கொண்டாடினவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயங்கரவாத சட்டத்தை ஏன் வச்சிருக்கின்றார்கள்? ஏன் தமிழர்கள் எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு உரிமைகளை கேட்கின்ற போது அவர்களை கைது செய்து சிறைகளில் அடைக்கப்பட்டால் எந்த ஒரு உரிமைகளும் கேட்கப்படாது. அப்போ இனி நாம் தமிழர்கள் அடிமையாக வாழ்வதற்காக இந்த தமிழினம் இன்று சிங்கள பேரினவாதத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சென்று அமைச்சர்கள் பதவிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் இந்த தமிழ்நாட்டில் என்னென்று வாழ்வது? யாருக்கு நீங்கள் வேலை செய்கின்றீர்கள்? இன்று நாங்கள் சிங்கள கட்சிகளில் வேலை செய்த பாராளுமன்றத்துக்கு போன அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெரிய சக்திகளாக தெரிகின்றது. இன்று பார்த்தால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக இருக்கின்றது. அந்த குறைவாக இருக்கின்ற போது நாம் சில்லறையாக எத்தனையோ பேரை களமுறைக்கித்தான் நாங்கள் சில்லறையாக்கி இன்றைக்கு சிதறப்பட்ட சின்னமாகவும் தமிழினம் இருக்கின்றோம். எனவே நாம் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் இனியாவது நாம் ஒரு பேரம் பேசுகிற சக்தியாக நாங்கள் ஒரு வேலையை முன்னெடுக்க போகின்றோமோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரியங்களை செய்ய போகின்றோமோ தமிழர்களாக நாம் இனியாவது எமக்கு ஒரு விட்டு கொடுப்போடும் புரிந்துணர்வோடும் எமது உள்வீட்டு பிரச்சனை இல்லாமல் உள்வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை பேரம் பேசாமல் நாம் ஒரு சமூகத்துக்கான ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இந்த நேரத்திலேயாவது இனியாவது நான் கடந்த காலங்களை விட்டுட்டு எதிர்காலங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்காகவே நாங்கள் இனியாவது ஒன்று சேர்ந்து நாம் எமது உரிமைகளை பெறுவதற்கு நாம் எல்லாரும் வழி சமைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தமிழ் சமூகத்திடம் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் தம்பிராசா செல்வராணியும் அம்பாறை மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி. வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள். நாம் ஒரு தேசிய இனம், ஆனால் தொன்று சிறுபான்மையினம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளது எம் தமிழினம். இன்று தனது பிள்ளைகளையும் கணவன்மார்களையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பரம்பரையில் முதல் வரிசையில் மனம் தளர்ந்து வெந்து கொண்டிருக்கும் உறவுகளாக வடக்கு கிழக்கில் ஏங்கிக் கொண்டிருக்கும் தமிழினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எமது 8 மாவட்டத்திலுமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் எண்ணிக்கை 18,817 ஆகும். அது மட்டுமல்லாமல் 2009 முள்ளி வாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது எமது மக்களின் மீது பாரிய இனவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1,46,679 பேரை இனவழிப்பு செய்துள்ளது இலங்கை அரசு. நாம் எமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கின்றோம். நாங்கள் இப்போதும் தொடர்ந்தும் எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று உண்மை தெரிய வேண்டும் என்று, சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக சொல்லப்போனால் நாம் எமது வலிந்து காணாமல் போனது கணவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நாம் இன்றும் பொட்டோடும் பூவோடும் இருக்கின்றோம். எமது கணவர் வருவார் என்றவாறு நாம் எமது பிள்ளைகள், கணவர்கள், உறவினர்கள், குழந்தைகள் எல்லோரும் வேறு விடயங்களாலோ கொல்லப்படவில்லை. அரச படையினர்களால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் வடக்கு கிழக்கு மக்கள் சோர்ந்து போகாது உறுதியோடு போராடி கொண்டிருக்கின்றோம். நாம் என்று உறுதியாக கூறுவது எமது நிரந்தர அரசியல் தீர்வும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதியை வலியுறுத்தி எப்போதும் தொடர்ந்தும் எமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமது உறவுகளுக்கு
என்ன நடந்தது என்ற உண்மை தெரிய வேண்டும் என்று சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என்றும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் உலகத்தில் இலங்கை இன்று 2வது இடத்தில் இருக்கின்றது. அதே நேரம் 1,46,679 பேர் இறுதி யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்றும் மறைந்த மன்னர் ஆண்டகை ராயப்பு ஜோசப் கூறியுள்ளார். அவர் கூறுகையில் இறந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் சேர்த்து பார்க்கும் போது இன்னும் கூடலாம் என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் 1,46,679 பேருக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை யுத்தத்தின் போது குடும்பமாகவும் தனியாகவும் இராணுவத்தாலும் வெள்ளை வேன்களாலும் ஒட்டு குழுக்களாலும் வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை வைத்து பார்க்கும் போது ஈரானை விட இலங்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் 1வது இடத்தில் இருக்குமோ என உறுதிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஆகவே நாம் முன்வைக்கும் விடயங்கள் எமக்கு உலக பொறுமுறை நம்பிக்கையிலே என சுட்டி காட்டுவதுடன் நாம் சர்வதேச நீதி பொறுமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். நாம் இலங்கை அரசிடம் எமது உறவை கேட்டு நடத்தும் 15 வருட போராட்டத்தில் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இதனால் எமக்கு உலக பொறுமுறை நம்பிக்கை இல்லை. எமக்கு வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருந்து போராடி கொண்டிருக்கும் 300க்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துள்ளோம். ஆனால் நமக்கான உண்மைக்கு நீதிக்குமான தீர்வை இந்த அரசு தராது. ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை சர்வதேச நீதித்துறை ஊடாக கூறுங்கள் என்று இந்த புதிய அரசிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, OMB என்ற ஒன்றை 2015ஆம் ஆண்டு நிறுவினார்கள். அந்த ஆபீஸ் மிஸ்ஸிங் பேர்சன் என்ற ஒரு அலுவலகம் வைத்துள்ளது. காணாமல் போனவர்களுக்கான நிறுவனம் என்றுதான் அதற்கு பெயர் வைத்தனர். ஆகவே நாம் உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், எமது உறவுகள் காணாமல் போனவர்கள் அல்ல. எனவே OMB நமக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், நாம் கொடுத்த ஆவணங்களுக்கு இன்றும் பதில் இல்லை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒருவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாம் கொடுத்த அந்த 5 ஃபைல்களும் காணாமல் போக செய்யப்பட்டுள்ளது. ஐநா சபை இலங்கையை வலியுறுத்தியதன் பேரில் தான் இலங்கை இந்த ஒன்றுமில்லாத OMBயை நிறுவியது. இந்த OMBயில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் முக்கியமானவர்கள், எமது உறவுகளை காணாமலாக்க செய்தவர்கள். எனவே இவர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நாம் கொடுத்த ஃபைல்களுக்கு என்ன நடந்தது என்று தான் கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மார்களுக்கு 1 லட்சம் அல்லது 1,50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து மரணச் சான்றிதழை கொடுத்தும் நீதி வேண்டிய போராட்டத்தை முடித்துவிட துடிக்கின்றது இலங்கை அரசு. அது மட்டுமல்ல, இந்த OMB வடக்கு கிழக்கு மக்களின் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய எமது பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என்பதை நாம் இலங்கை அரசு என்று செயற்பாடுகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஐநா சபை கூறியதற்கு அமைய ஒரு OMBயை திறந்து விட்டோம் என்று நாடகமாடிக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் நிதியை எடுக்கத்தான் இந்த OMB நாடகம் என்று நாம் தெரியும். இந்த பணத்தின் மிக சிறு தொகையை உறவுகளுக்கு கொடுத்துவிட்டு நாம் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என சில அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் ஜனாதிபதிகளும் பொய் கூறி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை அரசு OMBயை அமைத்து யாரையும் கண்டுபிடிக்கவில்லை என்பது உண்மை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ளனர் என அப்பட்டமான பொய்யையும் இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசு இதிலிருந்து சர்வதேச மனித உரிமை நிலைப்பாட்டை பார்க்கும் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம். நாம் ஐநாவுக்கு சென்று நமது பிரச்சனையை நிறைய கதைத்து வருகின்றோம். இந்த ஐநா சபையை கூட மதிக்காத அரசுதான் இலங்கை அரசு இப்போது வந்திருக்கும் இந்த ஆட்சியை நிறைய தமிழர்கள் நம்புகின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உரையிலேயே தமிழருக்கான இன அடையாளம் மறுக்கப்பட்டு எல்லோரும் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் என கூறியுள்ளார். நாம் ஒரு தமிழ் தேசிய இனம் என மீள வலியுறுத்துவதுடன் உள்நாட்டு எந்த பொறுமுறையை நாம் ஏற்கப் போவதில்லை என வலியுறுத்துவதுடன் நாம் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட 8 மாவட்டத்தின் தலைவர்களும் செயலாளரும். நன்றி. இந்த அறிக்கையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திராவும், வடக்கு கிழக்கு
வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க செயலாளர் தம்பிராசா செல்வராணியும் இந்த அறிக்கைக்கு கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்வரும் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம். எங்களது மனித உரிமைகள் தினத்தை அன்று நாங்கள் 8 மாவட்ட வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் கருப்பு தினமாக அனுஷ்டிக்க இருக்கின்றோம். எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் தினம் எதற்கு? மனித உரிமைகள் மனிதர்களையே மதிக்காத இந்த நாட்டில் மனித உரிமை தினம் வைத்து எதற்காக இந்த மனித உரிமை தினங்களை அனுஷ்டிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. 15 வருட காலமாக எங்களது சுதந்திரம் இழந்து எங்களது உறவுகளுக்கு என்னென்ன நடந்தது என்று தேடிக்கொண்டிருக்கும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக 8 மாவட்டத்திலும் 10ஆம் தேதி அனுஷ்டிக்க இருக்கின்றோம் என்று கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.